வணக்கம். அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்ரீ பாகவத புராணம். இந்த புராணத்தை நம்ம பகவானோட அருளால இந்த புராணத்தை நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீ சுக முனிவரால் பரிசுத்த மகாராஜனுக்கு சொல்லப்பட்டதுதான் இந்த பகவானுடைய சரித்திரம். இதை கேட்பவர்களுக்கு மன அமைதி அடையும். இந்த பணியை செய்யறதுக்கு பணிப்பிச்ச அந்த இறைவனுக்கு எனக்கு கோடான கோடி நன்றிகள். இது மக்கள் மனத்துல என்ன ஆகும்? இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம் மக்களின் மனதிலே பக்தியை வளர்க்கும், மன அமைதியும் சித்த சுத்தியும் தரவல்லது. பகவானுடைய சுரூபமே பாகவதம். அதை கேட்பதாலும் படிப்பதனாலும் மோட்ச சுகத்தை நம்ம அடையலாம். ஸ்ரீமத் பாகவத்தை ஸ்தாபமாக 7 நாட்கள் சிரத்தையோடு 7 நாட்கள் முறைப்படி கேட்டால் சகல மங்களங்களும் நமக்கு சித்திக்கும். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. ஒரு சமயம் 4 மகரிஷிலெல்லாம் ஒன்னா கூடி சத்சங்கம் செய்ய கூடியிருக்காரு. அப்ப அங்க தற்செயலா நாரத முனிவர் வராரு. ஆனா அவர் உற்சாகமின்றி ரொம்ப இதுவா இருக்காரு, டல்லா இருக்காரு. அதை பார்த்து முனிவர்கள் கேட்கிறாரு. நாரதர் சொன்னாரு, பூலோகத்துல எங்கு சென்றாலும் கலிமகா புருஷனுடைய ஆதிக்கம்தான் பரவி இருக்கு. கடைசியாக நான் யமுன ஆற்றங்கரையில் ஒரு இளமங்கையும் 2 வயோதிகர்களும் சோர்வாக அமர்ந்திருந்தாள். அவள் பக்தி தேவி என்றும் அந்த 2 கிழவர்கள் நாணமும் வைராகியமும் என்ற பெயரை உடையவர்கள் என்றும் அருகில் இந்த 3 பெண்கள் கங்கை யமுனை முதலிய நதிகளின் தேவதைகள் என்று அறிந்தேன் அப்படின்றாரு நாரதர். அவள் மேலும் அந்த புண்ணிய பூமியான பிருந்தாவனத்தை அடைந்த போது உடனே புத்துயிர் பெற்று யுவதியாக மாறியதாகவும், ஆனால் அவளுடைய புத்திரர்களான நாணமும் வைராகியமும் இன்னும் பலகீனமாக இருக்கிறதும் அதன் காரணம் அறியாம எனக்கு ரொம்ப தவிக்கிற முனிவரே அப்படின்னு கேட்கிறாரு நாரதம். அப்போது நாரதர் சொல்றாராம் அவரிடம், ஸ்ரீ கிருஷ்ண சாரண விந்தங்களை தியானம் செய்தால் நீ துக்கம் நீங்கி க்ஷேமம் அடைவா என்று கூறினார். இந்த கலியுகத்தில் பக்தியை மோட்ச சதானம் என்று அறிவுரை கூறினேன் அப்படின்றாரு நாரதர் முனிவர்களை பார்த்து. அடுத்து பக்தி தேயின் வேண்டுகோளின் படி நாணம் வைராக்கியம் இருவரையும் தட்டி எழுப்பி அவர்களுடைய செவிகளில் நாரதர் கீதா உபதேசம் பண்றாரு. கீதா வாக்கியங்களையும் உபனிஷத் மந்திரங்களையும் உபதேசித்தேன் அப்படின்றார். அப்போது ஒரு ஆசிரியனிடம் சொல்லிட்டு சத்கர்மா எப்படி புரிய வேண்டும் என்பதை சில சாதுக்கள் கூறுவர் என்று சொல்லியது. நான் பதறிவனத்திற்கு சென்று தவமாற்றி வருகையில் தாங்கள் என்னை கண்டீர்கள். அவர்கள் நாரதரிடம் யோகம் தவம் யக்னம் போன்றவற்றை விட்டு சிறந்தது ஞான யக்னம், இதுவே சத்கர்மமாகும். பாகவத ஞான விசேஷத்தால் ஒவ்வொரு வீட்டினும் பக்தியானவள் ஞான வைராக்கியத்துடன் பிரேமரசத்தை நிரப்பிக்கொண்டு விளையாடி கொண்டிருப்பார் அப்படின்னு கூறினாரு. அப்போது நாரதர் பக்தி ஞானம் வைராகியம் ஆகியோருக்கு நன்மை செய்ய ஞான யக்னம் செய்கிறேன். அதற்கு தகுதியான இடம் கங்கா நதிக்கரையில் உள்ள ஆனந்தவனம் என அறிந்து அங்கு சேர்ந்து ஞான யக்னத்தை செய்தார். எல்லோரும் அங்கு சென்றனர். அப்போது சனத்குமார்கள் எல்லாம் நாரதரை பார்த்து பாகவதத்தின் பெருமையெல்லாம் எடுத்து கூறினார். பாகவத சிரவணத்தாலே ஸ்ரீ விஷ்ணு நம் உள்ளத்துல ஆவிர்வாகமாகிறார். புண்ணிய ஸ்கிரந்தமான பாகவதம் 12 ஸ்கந்தங்களும் 11,000 ஸ்லோகங்களும் கொண்ட உன்னத புராணம். துளசி துவாதிசி திதி காமதேனு ஆகியவற்றிற்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுக்கும் பாகவத புராணத்திற்கும் வாசுதேவரின் மந்திரத்திற்கும் எவ்வித பேதமும் கிடையாதுன்னு நம்ம அறிஞ்சுக்கணும். இதை எவன் ஒருவன் ஆயுளின் கடைசி தருவாயில் கேட்கிறானோ அவனுக்கு கோவிந்தன் பிரீத்தியோடு வைகுண்ட வாசத்தை அளிக்கிறான் பெருமான். பாபாத்மாக்களும் இந்த கலியுகத்தில் சப்தா யஜானத்தில் பரிசுத்தம் அடைந்து விடுகின்றனர். எல்லோரும் ஸ்ரீ ஹரியை ஸ்தோத்திரம் செய்தனர். அவ்வமயம் பக்தி தேவி இளமையும் புஷ்டியும் நிறைந்த தன் குமாரர்களோடு அங்கு தோன்றி ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்ய ஆரம்பித்தாள். புராணம் ஸ்ரீ பாகவத புராணம். எல்லா மங்களங்களையும் அளிக்க வல்லது பாகவத புராணம். லீலா வைபவங்கள் நிறைந்த பகவானுடைய அவதார கதைகளை கேட்கறதுக்காக நம்ம இந்த பாகவத புராணத்தை பார்க்கிறோம். இந்த புண்ணியமான திவ்ய சரித்திரத்தை எங்களுக்கு சொல்ல வேண்டும். பகவானுடைய லீலா வினோதங்களை கேட்பதற்காக
சத்யோகம் செய்வதை காரணமாக கொண்டு நாங்கள் இங்கு தங்கியிருக்கிறோம். தர்மத்தின் காவலனான கிருஷ்ண பகவான் தன் திருநாட்டுக்கு புறப்பட்டு சென்ற பின் தர்ம தேவதையை சரணமாக அடைந்தது. அந்த தர்மமானது யாரால் ரட்சிக்கப்பட்டது? கலியின் தோஷங்களால் மன தூய்மை இழந்த மனித சமூகத்தை பாகவத் கதா அமிர்தம் என்ற பானத்தால் பரிசுத்தப்படுத்துங்கள் என்று வேண்டி சனகாதி முனிவர்களுக்கு சுதமா முனிவர் கூறத் தொடங்கினார். இதை நம்ம அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். இனி தினந்தோறும் ஸ்ரீ பாகவத புராணம் வரும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் இப்போ கேட்கலாம், இந்த காணொலியை பார்க்கலாம். பகவானுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.